ஹே அமைச்சல குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம ஷுகாவுக்கு ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்துட்டு மாஃபியா கிங் அண்ட் குயினாக கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஷுகாவுக்கு அண்டர் கிரவுண்ட் ராயல்ட்டி அப்படின்னு ஒன் ஷாட் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ரியலி வெரி சாரி. அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரிக்வெஸ்ட்டு எல்லாம் கேட்குறீங்க. கொஞ்ச நாளாகவே எனக்கு கொஞ்சம் அப்செட், அப்புறம் என்னோடய லைஃப்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் பர்சனலாகவும் சரி, அதனால் என்னால் வந்துட்டு சரியாக எதுவும் கொடுக்க முடியல. எனக்கு ஸ்டோரியே மைண்டில் வர மாட்டேங்குதுடா, ப்ராப்ளம்ஸ் தான் கண்ணை திறந்தால் முன்னாடி வந்து நிற்குது. ஸோ அதனாலேயே எனக்கு இப்படி எதுவுமே சரியாக டைம் கொடுக்க முடியல. அதுக்காக எல்லாத்துட்டையும் சாரி. சரி, இப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், வேலைக்காகாது, எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு இப்போது நான் எஃப்எஃப்குள்ளே இறங்கிட்டேன். ஓகேடா, இது யார் யாருக்கெல்லாம் லேட்டாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சாரி சொல்லிடுறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு மீட்டிங்காக பப்புக்குள்ளே போகிறீங்க. அப்போ போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கரெக்டாக நீங்கள் கார்லேருந்து இறங்கி உங்கள் கார்ட்ஸ் எல்லாம் முன்னாடி போக, நீங்கள் வந்துட்டு யாரும் பெருசாலாம் வந்து உங்களுக்கு கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃபோன் நோண்டிட்டு போக டக்குன்னு உங்களை தூக்கி அப்படியே இன்னொரு காரில் மாற்றுறானுங்க. அப்போ உங்கள் கார்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வரும். அதுக்குள்ளே அந்த கார் வேகமாக மூவ் ஆகுது. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க எல்லாத்தையும் சுற்றி முற்றி. ஃபஸ்ட்டு உங்களை தூக்குனது ஒரு ஜர்க்காக ஆறீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டேய் புளிமுட்டை தள்ளி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு கேஷுவலாக போய் நடுவில் உட்காந்துக்கிறீங்க. இந்த பக்கம் ஒருத்தன் ஏறிட்டு, என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, என்னமோ நம்ம சுற்றுலாவுக்கு சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகிற மாதிரில கேஷுவலாக வந்து உட்காரான், ஏம்மா நாங்கள் உன்னை கடத்திட்டு போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே சொல்லி பேசிக்கிறானுங்க. நீங்கள் எதையுமே காதல் வைக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஓ நம்மளை தூக்கிட்டானுங்க அப்படின்னு. கடத்த என்ன செய்யணும்னு உங்கள் மைண்டில் வந்துடுச்சு. சரி, அவனுங்க என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் படிக்கா உங்கள் ஃபோனில் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டே போகிறீங்க. அவனுங்களோ, டேய் இவ நம்ம கிட்ட மாட்டியிருக்காளா இல்லை நம்ம இவகிட்ட மாட்டியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விடுறானுங்க. தெரியலையா மச்சான் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தன், என்னடா இது பாட்டுக்கு கூலாக விளாண்டுட்டு வருது, சும்மா வாடா மாஃபியா குயின் இல்லையா, அப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்கிறானுங்க. எதையுமே கண்டுக்கல. டேய் வண்டியை ஸ்மூத்தாக ஓட்டுறா, சும்மா சும்மா குலுங்கிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவனுங்களோ எதை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, சரிங்க மேடம், இல்லை இவங்கள நம்ம கூட்டிகிட்டு கடத்திட்டு போகிறோமா இல்லை பந்தோபஸ்துக்கு போகிறோமா, இப்படிலாம் ஆர்டர் போட்டுட்ருக்கு அப்படின்ட்டு. அப்போ இன்னொருத்தரும் மண்டையில் அடிச்சு, டேய் அவசரத்தில் நீ ஏன்டா கேட்குற, ஆஃப்டர் ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா, அவள் தான் நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் அண்ணாந்து பார்க்குறீங்க. அப்படியே 4 பேர்த்தையும் ஒரு லுக் விட்டுட்டு திருப்பி நீங்கள் குடிஞ்சு நீங்கள் பாட்டுக்கு விளாண்டுட்டுருக்கீங்க. தென்னாவட்டை பற்றி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நீங்கள் எதையுமே கண்டுக்கல. அது ஒரு மேன்ஷனில் போய் நிற்குது. அப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு மாஸ்க்லாம் போட்டுக்கணும். நீங்கள் யாருன்னு இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல. உங்கள் ஆளுங்களுக்கே நீங்கள் யாருன்னு தெரியாது. ரொம்ப க்ளோஸ் பர்சன்ஸை தவிர யாருக்குமே தெரியாது. ரொம்ப வந்து இதாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் வண்டி நின்னதோ, ஓ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு அப்போ கூட அந்த கேம்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணல, விளையாண்டே தான் இருக்கீங்க. அவனுங்களே இறங்கிட்டு, எம்மா போதும் வெளியே வா அப்படிங்கிற மாதிரி உங்களை பிடிச்சி வெளியே இழுக்கிறானுங்க. நீங்களோ அவன் கையை உதறிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து வெளியே நிற்கிறீங்க. அங்கே ஒரு கிளம் அப்படியே சேரில் உட்காந்துட்டு உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரை பார்த்துட்டு, ஓ என்னடி எப்போ பார்த்தாலும் எங்ககிட்டே மோதிட்டு இருக்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை, எங்கள் ஆளுங்களே தூக்கிட்டு இருக்க, இங்கே பாரு உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அடா இந்த கிளம் தூக்க சொல்லி தான் என்ன தூக்கிட்டு வந்தீங்களாடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது கிளமா அப்படின்னு அந்த ஆள் கடுப்பாக எந்திரிச்சு நிற்கிறான். பின்னா நீ என்ன கோமரனா, கிழட்டு பை தானடா, உனக்கு என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கா, ஏன்டா அவனுக்கு மட்டும் சேர் போட்டிருக்கீங்க, நான் இப்போ தான்டா லீடிங்கில் இருக்க மாஃபியா குயின்னு, எனக்கு போட மாட்டிங்களா சேரு, சரி ஓகே நமக்கு சேரெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கொண்டு அந்த காரில் அப்படியே நீங்கள் ஜம்ப் பண்ணி ஏறி மேலே கெத்தாக உட்காந்துட்டு, இப்போது என்ன சொன்ன நீ, ஆமாம் உனக்கு என்ன பிரச்சனை, என்ன எதுக்கு தூக்கணும் ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பாயிண்ட்டுக்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது அவன் தாலும் உங்களை பார்த்துட்டு, தென்னாவட்டை பார்த்தியா தானே, இப்படி சின்ன பொண்ணாக இருக்க, அதான் இவ்வளோ ஆட்டம் போடுறேன், ஆனால் எப்படி பார்த்தாலும் நீ பொண்ணு தானடி, உன்னை எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்கிட்டா அதுக்கப்புறம் உன்னால் ஆட முடியாது, எது அடக்குவியா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அவனும், இவ துணியை பூரா கிழிச்சு அப்படியே அம்மனமாக ரோட்டில் விடுங்கடா, அப்போ தெரியும் இந்த அம்மாவோட கெத்து எப்படி இருக்குன்னு, யாருக்கிட்ட மோதுறா, இன்னுமே எங்ககிட்ட மோதுறதுக்கு நீ பயப்படணும்டி, மோதுறதுக்கு என்ன எங்களை பற்றி யோசிக்க கூட பயப்படணும், எதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க. கரெக்டாக அப்போ தான் ஷுகா உள்ள அவன் பேசினதுலாம் காதில் வாங்கிட்டு வந்துருப்பான். அங்கிள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னது, நீ சும்மா உனக்கு தெரியாது இவளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே
அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவன் இறங்க வரான். ஆனால் அந்த கிளம்போ கண்ணை காட்டுது. அப்போ அவனுங்களும் ஏற்கனவே நீங்கள் கெத்து காட்டி உள்ள வந்தெல்லாம் கொஞ்சம் காண்டில் இருந்தவனுங்க இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸை கிளிக்காம விடக்கூடாது அப்படின்னு உங்களை டச் பண்ண வரானுங்க. டச் பண்ண கூட இல்லை, சுகர் நோன்னு கத்திட்டு கிட்ட வர அதுக்குள்ளே நீங்களே அப்படியே உங்களை தொட வந்தவனை கையை பிடிச்சி முறிச்சு அப்படியே முதுகுலேயே ஒரு குத்து அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்படியே மற்றவங்களாம் பார்க்குறாங்க, என்னடா நிற்கிறீங்க, ஒரு பொண்ணு அடிக்கிறா வேடிக்கை பார்க்குறீங்க, இதுக்கு தான் தண்டை சோறு தின்னுட்டு இருக்கீங்களான்னு அந்த ஆள் கத்த. மற்றவனுங்களும் அப்படியே எகிரி குதிச்சு ஓடி வரானுங்க. நீங்களும் ஓ ஃபைட் சீனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மேலேருந்து கீழே குதிச்சு அப்படியே உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறீங்க, வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எல்லாத்தையும் உங்கள் மேலே டச்சு கூட பண்ண விடாமல் போட்டு அடித்து தம்சம் பண்ணுறீங்க. வந்த சுகா ஆல்சோ பேனு இதை பார்க்க அவன் கூட வந்த ஃப்ரைடேவும் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்படியே எல்லாத்தையும் அடித்து தம்சம் பண்ணிவிட்டு நீங்களும் அப்படியே ஒரு லுக்கு விட்டு என்ன அவ்வளோதானே அவங்க ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அந்த அங்கிளோ அப்படியே முழிச்சிருக்க டக்குன்னு கிட்ட போய் நிற்கிறீங்க. இதை பாடுறா கிளம், இந்த மாதிரி வேலைலாம் இன்னொரு டைம் பண்ணால் உன்னை துணியை அவுத்து ரோட்டில் ஓட விட்டுருவேன், யாருக்கிட்ட போனால் போகுதுன்னு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா ஒரு லுக்கு விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்க என்ன வேணுங்க தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஸோ என்னோடய காரு பப்பு வாசலில் இருக்கும். இப்போ நான் எப்படி போக முடியும், நடந்தெல்லாம் என்னால் போக முடியாது. ஸோ அப்படி சொல்லிட்டு சுகாவோட காரை பார்த்து கார் கீ ப்ளீஸ் அப்படின்னு கேட்டதும் சுகாவோ ஏதோ ஒரு நண்பில் அப்படியே கொடுத்துட்றான். நீங்கள் பாட்டுக்க தேங்க்யூ, உங்கள் காரை பப் வாசலில் விட்டுறேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்க அவன் காரை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போக அவன் அங்கிளோ இப்போ ஏய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னடா இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை போட்டு உழுக்க அப்படின்னு சுகா சுயநினைவுக்கு இப்போ தான் வந்த மாதிரி அங்கிள் என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ண தப்பு, என்ன தப்பு, எப்படி திமிராக பேசிட்டு எப்படி போகிறா பார்த்தியா, இவ்வளோலாம் சும்மா விடக்கூடாது, இவ்வளோ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆள் கத்திட்டு இருக்க. ஃப்ரைடேவோ இவ்வளோ நேரம் சுகா அப்படியே ஆணி நின்னது உங்களுக்கு சாவி கொடுத்தாலாம் பார்த்துட்டு மச்சான் அப்படிங்கிற மாதிரி சுகாவை பார்க்க என்னடா இல்லை மச்சான் நீ அப்படின்னு சொல்லியிருக்கும் போதே என்னடா அவன் என்ன பண்ணான் அப்படின்னு அது அங்கிள் அப்படின்னு சொல்லி மேலே கையை வைக்க என்னடா இது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பார்க்குறான். என்ன அப்படின்னு அவன் பார்க்க மேலே கை வச்சுக்க கையறா பரதேசி அப்படின்னு சொல்லி அப்படியே கையை தட்டி விட. அப்போ அவனா ஆமாம் நான் பரதேசி, இவர் பெரிய அம்பானி, நீயே பரதேசி தானடா பஞ்ச பரதேசி என்ன சொல்கிறான். அவனை ஓட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கான் ஆரமண்ட பையன். அவனுக்கே இப்போ தான் போஸ்ட் மரத்தில் பூ பூத்த மாதிரி ஒரு லவ் லைட்டாக எட்டி பார்க்குது. அதுக்குள்ளே ஆசிட் ஊற்று அழிக்க பார்க்குறானே, விடக்கூடாது இந்த அரமண்டையனை விற்றா பேசி பேசி அவன் மண்டையை கழுவிடுவான், இவனை இங்கேருந்து நகர்த்தணும் அப்படின்னு. ஆங்கிள் அது ஒன்றும் இல்லை, அப்போ சண்டை போட்டதில் பையன் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிட்டான். ஏன் நீங்கள் கூட அப்படியே நின்னீங்கல்ல, நான் கூட உங்களை எங்கே துணியை அவுத்து ரோட்டில் ஓட விட்டுருவாங்களோன்னு நினச்சேன், நல்ல வேலை தப்பிச்சிட்டிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி வாரி விட. டேய் என்ன கொழுப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அப்படியே ஃப்ரைடேவோ முளைக்கா. ஃப்ரைடேவோ இல்லை அங்கிள் அந்த பொண்ணு சொன்னதை வச்சு எங்கே செஞ்சிருமோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டே மச்சான் உன் காரை எடுத்துகிட்டு போயிருக்கா, வாடா அதை போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஃப்ரைடே தன்னோட பைக் எடுத்து வா மச்சான் நீ போய் உன் காரை எடுத்துகிட்டு வரதுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. டேய் இப்போ எதுக்கு அவனை நீ அங்கே கூட்டிட்டு அப்போ கார் வேணாமா, அது எவ்வளோ லக்ஸூரியஸான கார் அப்படி இப்படின்னு சொல்ல. ஆமாம்ல நம்ம கார், அதுக்கு இவன் தான் டிரைவர் யாராவது கூட்டிகிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இந்த ஆள் வேறு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் சொட்டப்பைய அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்க்க. சுகாவோ இல்லை நானே போய்ட்டுறேன், என் கார் யாரும் ட்ரை பண்ணால் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டான். சரி நான் அந்த ஆள் விட்டுடுறான். அப்போ கரெக்டாக ரெண்டு பேரும் நீங்கள் போன அதே பப்புக்கு தான் வரானுங்க. நீங்கள் காரை நிறுத்திட்டு உள்ளே போயிருக்கீங்க, கார் இங்கே தான் மச்சான் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே எட்டி பார்க்குறானுங்க. அப்போது அங்கே வந்த அந்த செக்யூரிட்டியோ சார் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே சுகாவை பார்த்ததும் சார் அப்படின்னு சொல்லி சல்யூட்லாம் பண்ணிவிட்டு இந்தாங்க சார் உங்கள் கார் எவ்வளோ கொழுப்பை பற்றியா மச்சான், ஒரு செக்யூரிட்டிக்கிட்ட போய் கார் கே கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யார்கிட்டையாவது கொடுத்துருந்தா அதெல்லாம் இல்லை சார், மேடம் நீங்கள் வந்து கேட்டால் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க சார், அது எப்படி நான் அடுத்தவங்களுக்கு கொடுப்பேன், தான் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். சரி அந்த அம்மாக்கு என்ன அப்படி தலை போகிற விஷயமா, ஏன் உள்ளே இருக்குதா கொடுக்க போயிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்க. இல்லை சார் மேடம் சாவியை கொடுத்துட்டு அவங்களோட வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க, அவங்க இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே சுகா திரும்ப ஃப்ரைடேவோ டே வந்தது வந்துட்டோம் வாடா கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே இழுத்துட்டு போகிறான் சுகா. டே நான் வரல அப்படின்னு சொல்லும் போதே இங்கே அப்போது நீங்களோ இங்கே மியாவை பிடிச்சி உலுக்கி என்னடி சரக்கு இது போதையே ஏற மாட்டேங்குது மச்சான், வேறு சொல்லு
அடியே இப்போ வரைக்கும் 2 பாட்டில் பக்கம் காலி பண்ணியிருப்ப போல். இன்னும் போதை ஏறல அப்படின்னா நீ தாண்டி சாராயம் உட்காந்து காய்ச்சணும், அப்போ தான் உனக்கு போதை ஏறும். சும்மா இரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் அப்படி சொல்லிட்டு, ஏண்டா சரக்கு தான் ஏற மாட்டேங்குது போதை, உங்கள் பாட்டு அதுக்கு மேலே பட்டு கேவலமாக சாவடிக்குது, இதெல்லாம் ஒரு பாட்டாடா, சேஞ்ச் சாங் அப்படி சொல்லி கத்துறீங்க. அப்போ அவனுங்களோ அப்படியே அவ அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நீங்களோ அப்படியே அங்கே நின்றுட்டு டான்ஸ் பண்ணுற இடத்துல ஜிங்கு புங்குன்னு குதிச்சுக்கிட்டு மியாவையும் போட்டு சேர்த்து ஆட வச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து சாங்கை மாத்திரையா இல்லை சங்கு ஊத்துட்டுமாங்கிற மாதிரி பார்க்க, அவனும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்களை பார்த்ததுமே எப்போவுமே நீங்கள் பண்ணுற அழப்பாரதா அப்படின்னு சொல்லி நல்லா வைபான சாங்கை போட்டு விடுறாங்க. நீங்களோ அங்கே செம்மையாக டான்ஸ் பண்ணுறீங்க. இதை பார்க்குற சுகாவோ ஃப்ரைடேவும் அப்படியே ஆன்னு வாயை பழந்துட்டு, இது அந்த லாயர் தானே அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே கேட்க சுகாவோ அப்படிங்கிற மண்டையாட்டான். அடிப்பாவி, பார்க்க பழமாட்ட இருப்பா, இங்கே என்னமோ இந்த குத்துறாளே மச்சான் அப்படின்னு. இவன் என்னடா இங்கே பண்ணுறா அப்படின்னு ஃப்ரைடே கேட்க, அப்படியே சுகாவோ திரும்பி, நீ இங்கே என்ன மச்சான் பண்ணுற, ஒத்தே தான் பண்ண வந்திருப்பா, நீ மட்டும் என்ன இங்கே சாமி கும்பிட வந்த, அது மச்சான் அதே தான். மியா, நம்ம இப்போ எங்கடி இருக்கோம், சொர்க்க லோகத்தில் இருக்கம்மா அப்படின்னு கேட்குறீங்க. சொர்க்கத்தில் இருக்கம்மா, இன்னும் கொஞ்சம் குடிச்சா அங்கே தான் போகணும், வாடி பேசாமல் எதுக்கடி இவ்வளோ ட்ரிங்க் பண்ண. இல்லை மச்சான், இன்றைக்கி ஒரு நாயை பார்த்தேன் மச்சான், அந்த நாயை என் லைஃப்பில் பார்க்கவே கூடாதுன்னு நினச்ச நாயை நான் பார்த்தேன் மச்சான், பார்த்தோம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல மச்சான், தான் மச்சான் அப்படின்னு இப்படி புலம்ப. ஓகே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறா. சுகாவுக்கும் ஒன்றுமே புரியல. யாரை நாயின்னு சொல்கிறா, யாரை பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தேன்னு சொல்கிறா, ஒரு நம்மளை தான் சொல்கிறாளோ. எஸ் மச்சா, அன்டவுட்டட்லி அது நீ தான் அந்த டாக். எது அப்படின்னு சொல்லி சுகா மாறிக்கா. நானா சொன்னது அவடா, நீ தானே இன்றைக்கி அவகிட்ட எப்படி இந்த கேஸில் நீ தான் ஜெயிப்பேன்னு எனக்கு காலையில் தாண்டா அவகிட்ட சண்டை போட்டோம், அதை தான் மனசில் வச்சு இங்கே புலம்பிட்டு போகிறா போல். அட பாவி, கடைசியில் ஒரு பெரிய மாஃபியாக்கிங்க நான் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாளேடா அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, டேய் வேணாம் குன்றும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுகா டேமிட் இவளுக்கு இருக்குது அப்படின்னு அவன் மாறிச்சு நிற்கிறான். இங்கே நீங்கள் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிட்டு மியாவை பிடிச்சி தொங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுங்க. உங்கள் அப்பாவுக்கு வந்து 2 காலுமே வராது. ஸோ வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டாக 2 காலும் போயிடுச்சு. அவர் வந்து வீல் சேரில் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா பார்த்ததோ குடித்ததெல்லாம் எங்கே போச்சுங்கிற மாதிரி ஃபேஸெல்லாம் வெளியில நல்லா கழுவிட்டு வாய்க்குள்ள சூயிங்கம் போட்டு அப்படியே கொஞ்சம் நடக்கும்போது மட்டும் லைட்டாக தடுமாறி மியாவை பார்த்து, நீ போ மச்சான் நான் போய்க்கிறேன் அப்படின்னு. ஷுர் அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிங்க. சரிடி அப்படின்ட்டு விட்டுட்டு போகிறா. நீங்கள் அப்படியே நல்ல பழம் மாதிரி மெதுவாக நடந்து லைட்டாக தடுமாறி வரீங்க. உங்கள் அப்பா உங்களே குறுகுறுன்னு பார்க்க, அப்பா எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்கன்னு, வாங்க வெளியில் எவ்வளோ குளிராக இருக்குது, ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீங்க, நான் வரமாட்டேனா. ஏம்மா நீ லாயர் தான், ஆனால் உனக்கு மட்டும் என்ன கோர்ட் 10 மணி வரைக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா கேட்க, அதெல்லாம் இல்லைப்பா கோர்ட்லாம் முடிஞ்சிருச்சு, நான் மியா கூட கொஞ்ச நேரம் இருந்ததில் அது அவளுக்கு பர்த்டேப்பா, அதான் பார்ட்டி கொடுத்தா. ஓ சரிம்மா, அப்படி இருந்தாலும் அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவியே, ஏன் இன்னைக்கு. அது இல்லைப்பா இன்ஃபார்ம் பண்ணால் தான் நினச்சேன், அப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா, அதுதான். அதுக்கு தான் எப்போ பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டே இருக்காதுன்னு சொல்கிறது. கேம் விளாண்டுட்டே இருந்தால் எப்படி சார்ஜ் நிற்கும், சாரிப்பா மாற்றிக்க முடியல அப்படிங்கிறீங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீ போயிட்டு வெளியில் வர வரைக்கும் எவ்வளோ பயந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா. என்னப்பா இதுக்கெல்லாமா பயப்படுவீங்க. இல்லைம்மா என்னைய வச்சு உன்னை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கொஞ்சம் ஃபீல் பண்ண. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நான் நல்லா தானே இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்ல, சரிடா வா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. இன்னும் நீங்கள் சாப்பிட்லையா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய், நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துக்க. அவரும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. சரி பண்ண நானும் சாப்பிட்ணும் அவ்வளோதானே, சரி வாங்க 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம் அப்படின்னு உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்து நீங்களும் சாப்பிட்றீங்க. அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுட்டு சரிப்பா தூங்குங்க அப்படின்னு உங்கள் அப்பாவை கொண்டு போய் அவர் பெட்டில் விட்டுட்டு நீங்களும் போய் உங்கள் ரூமில் படுத்துறீங்க. அப்போ அப்படியே உங்களுக்கு பல நினைவுகள்லாம் வருது. அப்படி யோசிச்சுட்டு, அப்பா உங்களுக்காக நான் இதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. பிகாஸ் உங்கள் அப்பாவும் மாஃபியா தான், நாங்கள் நல்லா பெருசாக ஃபேமிலி
ரிச்சாக இருந்தபோது உங்கள் அம்மா உங்கள் கூட தான் இருந்திருப்பாங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 காலும் போனதுக்கப்புறம் அவர் மாஃபியாவும் இருக்க முடியாமல் உங்களை கை குழந்தையா வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. அந்த டைமில் உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் அப்பாவையும் பார்த்துட்டு உங்களையும் பார்க்க முடியலன்னு 2 பேத்தையுமே விட்டுட்டு அவங்க வந்து நல்லா மாஃபியா இன்னொருத்தன் கிடச்சா போதுங்கிற மாதிரி அவங்க கூட போயிருப்பாங்க. உங்களுக்கு அந்த கோவம் உங்களை எப்படியும் பழி வாங்க மாட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா படிக்க வச்சு உங்களை லாயர் ஆக்குனாலும் நீங்கள் வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் உங்கள் அப்பாவுக்கே தெரியாமல் மாஃபியா குயினாக இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறீங்க. அதெல்லாம் நினச்சிட்ருக்கீங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி பழி வாங்காமல் விட மாட்டேப்பா. உங்களை இப்படி விட்டுட்டு என்னையும் அனாதையாக விட்டு போனவங்கள பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் கோர்ட்டுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து நிற்கிறாரு. அப்பா, இப்போ நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், நீ தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது. உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி கேஸ்லாம் எடுக்காதமான்னு. நீ ஏன் கிரிமினல் லாயரான அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, அப்படியே நீங்கள் உங்கள் அப்பாவை மறைச்சிட்டு டேடி அவன் நல்லா லாயராக இல்லையான்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கான். நான் இந்த அளவுக்கு இந்த வயசுலேயே வந்திருக்கேன், உங்களுக்கு அதில் பெருமை இல்லையா? பெருமை தான், உயிர் முக்கியம் இல்லைம்மா. பார், அப்பாவுக்கே 2 காலும் போயிடுச்சு. இந்த மாதிரி தான் நானும் இளமையில் ரொம்ப துடிப்பாக இருந்தேன். தான் இதுக்கான பலன் என் கால் இல்லாமல் உட்காந்துருக்கேன். இன்றைக்கி நீயும் அந்த மாதிரி எதையா பண்ணி, அதுவும் நீ பொம்பளை பிள்ளடா, உனக்கு ஏதோ ஒன்றா அப்பாவால் தாங்கிக்க முடியாது. உனக்காக தான் நான் இவ்வளோ நாள் உசுரோட இருக்குதே. ஒன்றா ஒருத்தன் கையில் போட்டு பிடிச்சி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக கண்ண முடியும். அப்பா, ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போ என்ன உங்களுக்கு அந்த கேஸ்லாம் எடுக்கக்கூடாது அவ்வளோதானே? தான் நான் அந்த கேஸை எடுக்கலையேப்பா. ஆனால் யாருமே இந்த கேஸை எடுக்கலைன்னு சொல்லி கடைசியில் என்கிட்டே கொண்டு வந்துட்டாங்க. நான் தான் என்ன பண்ணட்டும்? உங்களுக்காக வேணால் அந்த கேஸில் நான் தோத்துடுறேன் போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய், அப்படி இல்லைம்மா, இருந்தாலும் ஜாக்கிரதையா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்ல, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த கேஸில் நான் தோக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எந்த எவிடன்ஸும் எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கலப்பா. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். நான் இந்த கேஸில் தோது தான் போவேன். அதனால் என்னை யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஜெயிச்சா தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சரி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு வெளியில் வரீங்க. மியா உங்களுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. 2 பேருமே கோர்ட்டுக்கு போகிறீங்க. அங்கே ஆப்போசிட்டில் சுகா ஃப்ரைடே தான் அப்படியே உட்காந்துட்டு உங்களே முறைச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் அவனுங்கள பார்த்தும் கண்டுக்காத மாதிரி நம்ம கேஸ் எப்போ அப்படிங்கிற மாதிரி மியாட்ட கேட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ சுகாவும் உங்ககிட்ட வந்து எத்தனை டைம் சொன்னாலும் நீ அடங்க மாட்டல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் அவனையும் மறைச்சி பார்த்துட்டு நான் என்ன சார் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இல்லை, எங்கள் கேஸை எடுக்கக்கூடாதுன்னு உன்ட்ட மிரட்டி அவ்வளோ சொல்லியும் திருப்பி எடுத்திருக்க. ஹலோ, யாருமே எடுக்காத கேஸ், பாவம் நியாயம் கிடைக்கணும்னா நான் எடுத்து தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தைரியமாக சொல்கிறீங்க. ஓ, இவ்வளோ தைரியமா? ஆனாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துறான். நீங்கள் எதையுமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் உங்கள் கேஸ் தான் ஹியரிங்க்கு வருது. அவனோட ஆளுங்களை தான் அவங்க வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒருத்தவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் ஆதரவாக யாருமே வாதாடாதால நீங்கள் வந்துட்டு ஆஜராயிருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தும் உங்களுக்கு பக்காவாக எவிடன்ஸ் இல்லை, அவன் மேலே குற்றம் வந்து நிரூபிக்கப்பட முடியல. ஸோ வந்துட்டு அவனை வெளியே விட்டுடுறாங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட போய் சாரிங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதான் பணம் இருக்கிறவனுக்கு எவிடன்ஸ் இருக்காது, இனி நான் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பிட்டு நீங்களும் ஆமாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, வெளியில் வந்துட்டான், உங்களை மறுபடியும் பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்காக நான் இதை வேணால் பண்ணுறேன் அப்படின்னு கோர்ட்டில் பேசி அவங்களுக்கு கொஞ்சம் போலீஸ் ப்ரொடெக்ஷன், என்ன தான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் போலீஸையும் சிலர் விலைக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னு பயம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஆளுங்களையே அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக அவங்க யாருக்கும் தெரியாமல் அமுச்சு விட்டுருங்க. அப்படியே முடிஞ்சு தோத்துட்டோம், இப்போ கொஞ்சம் நெஞ்சமாக ஆடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு நீங்கள் மிக வெளியே வர கரெக்டாக சுகா மறுபடியும் வந்து முன்னாடி நிற்கிறோம். நீங்கள் அவனை அப்படியே வெறுப்பா இப்போ என்னடா உனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனும் அவங்கள ஒத்து பார்த்துட்டு நான் தான் சொன்னேனே உன்னால் இந்த கேஸை ஜெயிக்க முடியாதுன்னு, நீ தான் கேட்கல, தேவையில்லாமல் இப்போ மூக்கற்பட்டு நிற்கிற அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை மறைச்சிட்டு உங்ககிட்ட எல்லாமே வந்துட்டு காசு இருக்குது, அதனால் எல்லாம் சாத்தியமாக நடக்கும்னு நினச்சிருக்காங்க. ஒரு நாள் எல்லாரையும் கூண்டோடு பிடிச்சி உள்ளே போடுவேன், அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப பகல் கனவு காணாதீங்க அப்படின்னு மிரட்டுற மாதிரி நீங்களும் பேசுகிறீங்க. பாரா, இந்த தைரியம் தான் உங்ககிட்ட என்கிட்ட திரும்ப திரும்ப மோத வைக்கிது அப்படிங்கிற மாதிரி அவனும் உங்களை பார்த்து பேச நீங்களும் அப்படியே முறைச்சிட்டு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி போகிறீங்க. எத்தனை டைம் தோத்தாலும் திருப்பி திருப்பி வரியடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் எதையுமே காதில் வாங்கிக்கல, அங்கேருந்து கிளம்புறீங்க. அப்போ ஃப்ரைடேவோ மச்சான் நீ யாரை தாண்டா லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்க, எதை லவ்வா அப்படிங்கிற மாதிரி சுகா திரும்ப இல்லை இந்த பொண்ணை பார்த்தாலும் உன் கண்ணில் டால் அடிக்குது, அந்த பொண்ணை பார்த்தாலும் கண்ணில் டால் அடிக்குது, அதுதான் மச்சான்
சுகாக்கே இது புரியல. உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஆனால் ஆக்சுவலி நீங்கள் மாஃபியா குயின்னு தெரியாதனால 2 பேரும் வேறு வேறுன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அவனுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆமாம், எனக்கே இவ்வளோ பார்த்தாலும் இவகிட்ட சண்டை போடணும்னு தோணலை, அவளை பார்த்தாலும் தோணலை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. பிகாஸ் இந்த கேஸை தோற்று இத்தனை வரைக்கும் அவனோட ஆளுங்களை பிடிச்சி உள்ளே போடுற கேஸை ஃபுல்லாக நீங்கள் தான் எடுத்துருப்பீங்க. எதுலேயுமே ஜெயிக்கலைனாலும் நீங்கள் விடாமல் அவனுங்க எப்போல்லாம் மாட்டானுங்களோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலருக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. சுகா கிட்ட எப்போவுமே மோதுறதான் உங்கள் வேலையே. அப்படிங்கும்போது அது சுகா உங்களை அடிக்கடி கோர்ட்டில் பார்த்துருப்பான். ஸோ அதனால் அவனுக்கு என்ன இவன் நம்மக்கிட்டே மோதிட்டு இருக்கா, இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு தான் உங்களையும் பார்த்துருப்பான். ஸோ வந்துட்டு அவனுக்கு இப்போ 2 பேர் வேறுன்னு நினச்சிக்கிட்டு ஏன் நமக்கு 2 பேர் மேலேயும் இப்படி ஒரு அபிப்பிராயம்னு அவனே கன்ஃபியூஸ் ஆகிடுறான். நீங்களும் மறைச்சிட்டு வந்தவங்க கோமாவே இருக்கீங்க மியா, போதண்டி ஆக்ஷன் ஓவராக இருக்குது அப்படின்றதும் நீங்கள் பக்குன்னு சிரிச்சிடுறீங்க. ஏய் வேணும்னு தானே கேஸ் தோத்த, என்னமோ நீ ரொம்ப போராடி தோத்த மாதிரி சீனாக போடுற. இல்லை மச்சான், எப்படியும் தெரியும் நான் என்ன தான் போராடினாலும் இவனுக்கு தண்டனை கொடுத்தா மட்டும் அப்படியே இவன் உள்ளே இருந்துருவானா? எப்படியும் என்ன பக்கம் எந்த ஓட்டம் இருக்குது சட்டத்தில்னு தெரிஞ்சுட்டு வெளியே வந்துடுவானுங்க. பிடிச்சி போடுறது வேஸ்ட்டு மச்சான். அப்போது எப்போவும் நம்ம பாலிசி தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே சிரிச்சுட்டு பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. சுகாவும் கிளம்பி போயிடுறான். நீங்கள் எப்பவும் போல் உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மியா கிட்டே சொல்லிட்டு மச்சான் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு மியாவை அனுப்பி விட்டுட்டு உங்கள் இடத்துக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே மாஸ்க்கெல்லாம் வியர் பண்ணிட்டு வெளியே வரீங்க. நைட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் எப்போவுமே வந்துட்டு மாஃபியா ஒர்க்லாம் பண்ணுறது, அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் அப்போ தான் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் டீலிங் அதெல்லாம் பற்றி பேசிவிட்டு ஒரு வேலை முக்கியமாக இருக்குது, அது பெண்டிங்கில் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. எங்கேயும் இல்லை, சுகா அவன் ஆளை எங்கே கொண்டு போய் வச்சுருக்கானோ அந்த இடத்துல தான் ஆல்ரெடி சுகா அவனை பின்னாடி கையை கட்டி முட்டி போட வச்சுருக்கான். அப்படியே சுகா அவன் பக்கத்தில் அப்படியே ஒரு சேரில் ஒரு கால் மேலே கீழே வச்சுட்டு அப்படியே உட்காந்து அவனை அப்படியே பார்த்துட்டு, என்ன தைரியம் இருந்தால் என்ன மாரி இந்த வேலையை நீ பார்த்துருப்பேன், அதுவும் இல்லாமல் இப்படி போய் அவ்வா கிட்ட மாட்டியிருக்க, இதே உனக்கு வேலையாக போச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்டுகிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக நீங்கள் உள்ளே உங்கள் காலில் என்ட்ரி கொடுக்குறீங்க. சுகாவோ இவ எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீங்கள் அப்படியே காலில் ஜம்ப் பண்ணி எப்பவும் போல் இறங்கி வெளியில் வரீங்க. அப்படியே கெத்தாக கண்ணோட நடந்து வரீங்க. அப்படியே சுகா உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே வந்து நீல் டவுன் பண்ணி உட்காந்துருக்கோன்னா கெட்டி ஒரு வதா அவன் அப்படியே உருண்டுட்டு போகிறான். சுகா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து அவங்க கையை பிடிக்கிறான். அப்படியே நீங்கள் அவனை முறைக்கிறீங்க. அவனை என்னடி கொஞ்சம் விட்டால் ரொம்ப போகிற, நம்பர் 1ல் இருக்கானே திம்முறா அப்படிங்கிறான். நீங்கள் ஏன் உனக்கு நம்பர் 2 ஆகிட்டேன்னு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு வேணுக்குனே அவனை வெறுப்பேற்றுறீங்க. ஆனால் அப்படியே முடிச்சுட்டு பொண்ணாச்சேன்னு பார்க்குறேன், நான் கூட தான் நீயும் பையனாச்சேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாய்க்கு வாயாடுறீங்க. அப்படியே சுகா முறைக்க, இங்கே பாரு நீ என்கிட்டே மோதிட்டு இருக்க, இது உனக்கு நல்லதில்லை, நானும் அடக்கி போகிறதுலாம் கொஞ்சம் தான் அப்படிங்கிறான். யார் உங்களை அடக்கி போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளிட்டு அந்த போட்டை உதச்சவனை திருப்பி இழுத்து தூக்கி நிப்பாட்சிங்க. சுகா வந்து பிடிச்சி அவனை தள்ளிவிட்டு உங்களை அப்படியே பிடிச்சிட்டு என்னடி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுக்கிறான். அப்படியே சொல்லட்டி அவன் மேலே நீங்கள் மோதி நிற்கிறீங்க. உங்கள் பேக் சைடு அப்படியே அவன் ஃபேஸ் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான். நீ ரொம்ப ஆடுற அப்படின்னு நீங்கள் அப்படியே அவனை தள்ளிவிட்டு திருப்பி எனக்கு தேவை இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை போய் இருக்கிறீங்க. என் ஆளுங்களை குறி வச்சு அப்பப்போ நீ இந்த மாதிரி வேலை பார்க்குற, இதெல்லாம் சரியில்லை, உனக்கு நல்லதில்லை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எது எப்போவுமே அவங்கவுங்க பொசிஷனில் இருக்கணும் அப்படின்டா இந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சு தானே ஆகணும். இவனை நீ கேஸ்லேருந்து காப்பாற்றிட்டா என்கிட்டேருந்து காப்பாற்றிட முடியுமா? அந்த லாயர் வெறும் வேஸ்ட், அவள் விட்டுட்டானா நானும் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்னை அப்படியே பாயிண்ட் பண்ண, ஏய் நோ அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கன்னை பிடிச்சி மேலே தூக்குறான். அப்போ நீங்களோ அப்படியே ஏய் குடு அப்படின்னு சொல்லி கன்னை பிடுங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அவனும் அப்படியே நீங்கள் அவனை விட வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்கனால எக்கி அப்படியே ட்ரை பண்ண அப்படியே உங்களே சுகா பார்த்துட்ருக்கான். நீங்கள் இப்போ தான் சுகாவை பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் உங்களே பார்த்துக்கிட்டு தான் அப்படியே கையை மேலே வச்சுருக்கேன். நீங்கள் சரி தான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அவன் கையிலேருந்து பிடிங்கிடலான்ட்டு அப்படியே எகிரி குதிச்சு பிடுங்க பார்த்தா அவனும் உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறான். நீங்கள் ஏய் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை தள்ளிட்டு அப்படியே 2 பேரும் சண்டை போட்டு கொஞ்சம் இருட்டான இடம் பக்கம் வந்துடுறீங்க. நீங்கள் அப்படியே சுகாவை தள்ள அவன் உங்களை தள்ளனே அப்படியே வந்து நீங்கள் இப்போ வந்துட்டு சுகாவை அப்படியே பார்த்து இங்கே பாரு எங்கள் அண்ணன் ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பிடுங்கிட்டு இருக்கீங்க. அப்போ சுகா நோ அப்படின்னு சொல்லிட்டு என் இடத்துக்கே வந்து எனக்கு ஆர்டர் போடுறியா, நீ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா, என்னடி சின்ன பொண்ணாச்சின்னு பார்த்தா ரொம்ப ஓவராக போகிற அப்படின்னு சொல்லிட்டு திமிர அடக்கியே ஆகணும், அதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அவனை நான் அடக்கி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்புக்கிட்ட வரான். நீங்களும் நோ அப்படின்னு சொல்லி தள்ளுறீங்க. அவனும் விடாமல் உங்களை அவன் ஒரு கையில் அப்படியே பிடிச்சி
உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களோ அவனை கிஸ் பண்ண விடாமல் தடுத்து பார்க்குறீங்க, முடியல. கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஹீல்ஸ் போட்டு தான் போயிருப்பீங்க. ஸோ உங்கள் ஹீல்ஸால் அப்படியே அவன் கால் மேலே தான் நின்றுட்டுருக்கு. ஸோ அதை அப்படியே பஞ்சர் பண்ணுற மாதிரி அவன் காலை நல்லா போட்டு மிதிக்கிறீங்க. ஷூ இருக்கிறனால அவனுக்கு பெருசாக இல்லை, இருந்தாலும் வந்து அந்த ஹீலோட பேக் சைடு வந்து அவனுக்கு குத்துது, லைட்டாக வலிக்குது. இருந்தாலும் விடாமல் அவங்கள அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்களோ அப்படியே உங்கள் 2 கையிலையும் நல்லா நெயில்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை வச்சு அப்படியே பின்னாடி அவனோட ஷர்ட்டையே வந்து கிழிச்சு அவன் முதுகை கிழிக்கிற அளவுக்கு ஓட்டவே போட்டுடுறீங்க. ப்ளட்டே வந்து அப்பயும் அவன் விடலை, அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கான். உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே அவன் லிப்பில் நீங்கள் பைட் பண்ணி விட்டு அப்படின்னு அவன் சொல்லும் போது டக்குன்னு தள்ளிவிட்டு கன்னை பிடுங்கி அப்படியே அவனை முறைச்சிக்கிட்டே குடுன்னு ஓடி போய் அவன் கட்டி வச்சிருந்தான் அவன் ஆளை டப்புன்னு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்த சுகா அப்படியே நிற்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆக்சுவலி வந்துட்டு உங்கள் மாஸ்க்கை கழட்டி தான் அவன் கிஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் அதுக்கப்புறம் மாஸ்க்கை வியர் பண்ணிட்டு தான் இங்கே வெளிச்சத்தில் ஓடி வந்துருப்பாங்க. இருட்டில் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணலாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ வந்துட்டு நீங்கள் இப்போ மாஸ்க்கை மாட்டியிருக்கீங்க. அவன் அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் அவனை அப்படியே திரும்பி ஒரு முறைச்சிட்டு சட்டத்துக்கிட்டேருந்து வேணால் இவன் தப்பிக்கலாம், ஆனால் என்கிட்டேருந்து இவனால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இனி இந்த மாதிரி அவன் பண்ணாலும் அவனுக்கு இதே தான் ஒவ்வொரு ஆளாக தூக்குவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே புரியாமல் பார்க்குறான். ஒவ்வொருத்தராக தூக்கி உங்களை இந்த லெவல்லேருந்து இறக்க வேண்டாம், மாஃபியான்னு ஒருத்தர் உங்கள் கும்பல்லேருந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இவளுக்கு என்ன நம்ம மேலே இப்படி ஒரு கண்டுங்கிற மாதிரி அவன் ஒன்றுமே புரியாமல் உங்களை ஒன்றுமே பண்ணவும் இல்லை, அப்படியே நின்றுட்டுருக்கான். பாஸ் என்னாச்சு பாஸ் இப்படி நிற்கிறீங்க? ஃப்ரைடேவோ டேய் என்னடா மச்சான், ஏதோ வாருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கோன்னு பார்த்தா இவன் வேறு செத்து கிடக்கான், என்னடா நடந்துச்சு? இது ஏதோ கன் ஃபைட் மாதிரி தெரியலையே, வேறு மாதிரி தெரியுது அப்படின்னு அவன் லிப்பில் வர பிளட்டையும் அவன் முதுகில் வர பிளட்டையும் வச்சு கேட்க அப்படியே சுகா மறைக்கா, டேய் அந்த கோட்டையாச்சும் மாற்றா, பின்னாடிலாம் பயங்கரமாக பிளட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல. அப்போ சுகாவோ இங்கே இருக்கிற நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கோட்டை மேலே மாட்டிட்டு வரான். ஃப்ரைடேவோ என்னாச்சு மச்சான், எங்கேருந்து அந்த பொண்ணு வெளியே போகிறத பார்த்தேன். அவளை நீ பார்த்தியா? நான் எங்கே பார்த்தேன், அவள் தான் எப்பவும் போல் மாஸ்க் போட்டிருக்காளே. ஆமாம் உன் லிப்பில் எப்படா ரத்தம்? அது வந்து அப்படின்னு சுகார் தானே. அப்போது மச்சான் இதுக்காக தான் காரணம்னா அப்போ நீ பார்த்துருப்பல்ல. எங்கடா இருட்டில் தான் மாஸ்க்கை கழட்ட முடிஞ்சு, வெளிச்சத்தில் மூஞ்ச பக்கத்துக்குள்ள திருப்பி மாஸ்க்கை மாட்டிட்டாடா. சுத்தம் இவ்வளோ தூரம் நெருங்கியுமாடா நீ பார்க்கல? அது வந்து மச்சான் லிப்பில் இப்படி பைட் மார்க்குனா கண்டிப்பாக கசமுசா பண்ணியிருக்க, அப்போ கூடயாடா மூஞ்ச பார்க்கல? இல்லை மச்சான் சுத்தம் நீலாம் மாஃபியான்னு வெளியே சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே அவனை போட்டு கலாய்க்கா. டேய் சும்மா இருறா, முதுகுல ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கு பாரு, எப்படி பஞ்சர் பண்ணியிருக்கா பாரு முதுகை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அவன் தனியாக கூட்டிகிட்டு வந்து ஃப்ரைடே கிட்ட முதுகை காட்ட. டே என்னடா இது இத்தனை இடத்துல கீரல் பிளட் வந்திருக்கு மச்சான், ஆமாடா எப்படி கீறி வச்சிருக்கா பாரு ராட்சசி அப்படின்னு திட்டான். என்ன சாதாரண பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தாலே செருப்பை கழட்டி அடிப்பா, அவளே ஒரு மாஃபியா கோயின், அவளுக்கு போய் முத்தம் கொடுத்துருக்கா, அதான் முதுகில் கொத்து பராட்டா போட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே காலுவ இங்கே இது சுகாகோ செம்ம கடுப்பாகுது. டே மூட்டு நீ மருந்து போடுறியா அப்படின்னு. ஏண்டா நீ போய் தேவையில்லாமல் அவள்கிட்ட கடி வாங்கிட்டு என்ன மருந்தெல்லாம் போட்டு விட சார் அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவன் மருந்து போட்டு விட்டுருக்கா. அங்கே அவனோட அங்கிள் வந்துடுற, ஐயோ இந்த அரலூஸ் வேறு வந்துருச்சு, இதை வேறு சமாளிக்கணுமா அப்படின்னு ஃப்ரைடே நினைக்கும் போது என்னாச்சு, எப்படி அவன் செத்தான், அவள் எப்படி உள்ளே வந்தா, வந்துட்டு அவள் சேதாரமே இல்லாமல் வெளியே போயிருக்கா, நீங்களாம் என்னடா மயிர் பிடிங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவங்க ஆளுங்கள் திட்டான். ஆமாம் இவன் என்னத்தை பிடுங்க போனானா அப்படின்னு ஃப்ரைடே வாய்க்குள்ளே பேசிட்டு, அங்கிள் அது வந்து நீ மூடுற வாயை, உன் கூட சேர்ந்தா இவன் வீணாக போயிட்டுருக்கான், இவனுக்கு இப்போ மாஃபியாங்கிற இடத்துலேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட் இடத்துலேருந்து 2வது இடத்துக்கு வந்துட்டோன்னு கொஞ்சம் கூட கவலை இல்லை, இவன் கூட சேர்ந்து சுற்றி வீணாக போகிறான். ஆமாடா அங்கிள் கூட சுற்று நல்லதாக எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்ல. எது ஒன்றும் இல்லைங்க அங்கிள், நீங்களே உங்கள் அருவியை போடுங்க அங்கிள், நான் வெளியே வெயிட் பண்ணுறேங்க அப்படின்ட்டு அவன் போயிடுறான். இங்கே சுகாவோ அது வந்து அப்படின்னு எதோ சொல்ல. அப்போ அவனும் உதட்ட பார்க்குறான். அப்போ சுகா அப்படியே டிஷ்யூ எடுத்து மறைச்சிக்கிறான். இதை பாருங்க அங்கிள்னு கூப்பிட்றதுனால நீ ஒன்று எனக்கு அங்கிள் ஆயிட மாட்டேன், ஏதோ எங்கள் அப்பா சொன்னாருன்னு அவனை கூட வச்சுக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் வந்து என் விஷயத்தில் நீ தலையிட வச்சுக்காத, எனக்கு தெரியும் எப்படி இருக்கணும். ஆமாம் எல்லாம் தெரிஞ்சு தான் இப்போ பொசிஷனை விட்டு நிற்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா அப்படியே ஷூட் பண்ணிடும் அப்படின்னு கண்ணை எடுத்து அவன் வாய்க்குள்ளே வைக்க. ஓ அப்படிங்கிற அந்த ஆள் அவ்வளோதான் உனக்கு மரியாதை போடா வெளியே அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட்டுறா சுகா. அப்போ அந்த ஆளும் அப்படியே பம்பிட்டு வெளியே போக. ஃப்ரைடேவோ இதெல்லாம் தேவையா அங்கிள், போங்க அங்கிள், வயசான காலத்தில் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வந்து மச்சான் நல்லா மிரட்டி விட்ட போல. ஆமாம் சும்மா நையின்னு எனக்கு தெரியாது என்ன பண்ணணும், இவன் தான் சொல்ல வந்துட்டான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. சரி மச்சான் நீ டூ இட் பாடு அப்படின்னு சொல்ல. எதை இல்லை மச்சான் நீ ரெஸ்டடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்களோ வீட்டுக்கு எப்பவும் போல வரீங்க, மூஞ்ச கொஞ்சம் சோகமாக வச்சுக்கிட்டு வரவும் உங்கள் அப்பா என்னடா
கேஸில் தோத்துட்டோன்னு ஃபீல் பண்ணுறியா? ஆமாப்பா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண. சரிடா, நீ காலையில் சொல்லிட்டு தானே போனேன் எப்படியும் இந்த கேஸில் ஜெயிக்க மாட்டேன், அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுற? விடு, அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி கேஸ்லாம் இனிமேல் எடுக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்ல. சரிப்பா, ஆனாலும் இப்படி ஒரு கிரிமினலுக்கு என்னால் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதாப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் என்ன மாதிரி வேலை பார்க்குறாங்க தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா, மாஃபியாவே என்ன ரூல் இருக்கு அவனுங்களுக்கு, எல்லாத்தையும் தான் செய்வானுங்க. ஆனாலும் இது ரொம்ப மோசம்ப்பா. பொம்பளை பிள்ளைங்களை கடத்தி, அதுவும் படிப்புக்காக ஹெல்ப் கேட்டு வர பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிறது. அந்த பொண்ணுங்களை அவன் மட்டும் இல்லாமல் ஒரு கேங்கே வச்சு எல்லாரையும் வச்சு நாசம் பண்ணுற இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்கப்பா. பக்காவான எவிடன்ஸ் கிடச்சிருந்தா அவங்கள கண்டிப்பாக நான் முடிச்சு கொடுத்துருப்பேப்பா. ஆனால் முடியலையேப்பா, அந்த மாதிரி ஆளெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியலையேப்பா. இங்கே பாருமா, ஃபீல் பண்ணாத. உன்னை மாதிரி பொண்ணெல்லாம், நம்மளை மாதிரி ஆளுங்களாம் ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். நம்மளால் வேறு என்ன பண்ண முடியும்? அவனுங்களாம் பணபலம் ஆள் பலம் வச்சுருக்கானுங்க, அவனுங்க கிட்டலாம் நம்ம மோத முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்ல. நீங்கள் உங்கள் அப்பாவே பார்க்குறீங்க. என்னடா அப்பாவே இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறியா? ஒரு காலத்தில் நானும் இப்படி தானடா இருந்திருக்கேன். ஆனாலும் அப்பா, நீங்கள் பொண்ணுங்க விஷயத்தில் இப்படியா இருந்தீங்க? இல்லைடா, அப்பாவுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருந்தது. எப்போவுமே அப்பா இந்த மாதிரி விஷயத்த, நானும் இல்லை ஒரு சிலர் இருக்கோம், எவ்வளோ கொடுத்தாலும் இந்த மாதிரி விஷயத்த பண்ண மாட்டோம். ஆனாலும் நாங்கள் பண்ணுறது தப்பு தானடா, அதை நான் புரிஞ்சுக்கிட்டு இதை விட்டு விலகிட்டேன். இந்த மாதிரி எத்தனை பேர் புரியாமல் அதுக்குள்ளேயே ஊறிக்கிட்டு இருக்காங்க. நான் பண்ண தப்புக்கு கடவுள் கொடுத்த தண்டனை தான் அப்படின்னு அவர் காலை அவரே பார்க்காதீங்க. அப்பா, அதெல்லாம் விடுங்க. அதனால தாண்டா நான் எதை பற்றி நினைக்காம இருக்கேன். எனக்கு நீ இருக்க, நமக்கு அது போதும். உன்னை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். உங்கள் அப்பா மறுபடியும் ஆரம்பிக்கா. ஐயோ அப்பா, மறுபடியுமா கல்யாணம்லாம் பண்ணி போயிட்டா உங்களை யார் பார்த்துக்குவா? எனக்கு உங்களை நல்லா பார்த்துக்கணும், கல்யாணம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களை என் கூட வச்சு பார்த்துக்க எவன் சம்மதிக்கிறானோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிங்க. இப்படியே சொல்லிகிட்டு இருக்காதம்மா, நான் உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்குறேன். அவர் என்னை பார்த்துக்கலாட்டியும் பரவாயில்ல, உன்னை நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்ல. அதெல்லாம் கிடையாதுப்பா, உங்களை பார்த்துக்கிட்டா தான் எனக்கு கல்யாணமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் உங்களுக்காக அந்த உட்காந்துட்டே கூட வீல் சேர் சமைச்செல்லாம் வச்சுருப்பார். நான் தான் சொல்கிறேன்லப்பா, வந்து நான் செய்கிறேன்னு, ஏன் இப்படி பண்ணுறீங்க? இல்லைடா, இது ஒன்று தான் நான் உனக்காக செய்கிறது, அது கூட செய்யக்கூடாதுங்கிறியா? அப்பாவுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் நாள் ஃபுல்லாக தனியாக? சாரிப்பா, சரி சரி அப்படின்னு எப்பவும் போல் 2 பேரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றீங்க. உங்கள் அப்பாவோ நீங்கள் அதை நினச்சே ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு காயப்படுச்சு. அதை நினச்சலாம் ஃபீல் பண்ணாதடா, முடிஞ்சு. சரி, இப்போ நீ நல்லா படுத்து தூங்கி ரெஸ்டட் அப்படிங்கிறாரு. சரிப்பா அப்படின்னு உங்கள் அப்பா எப்பவும் போல் நீங்கள் ரூமில் விட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் நான் ஃபீல் பண்ணுறேன் பா, முடிச்சிட்டப்பா, அவன் இல்லை இப்படி ஒவ்வொரு தனியாக அவங்க கேங்லேருந்து நான் தூக்குவேன்ப்பா, அந்த கேங்கே இல்லாமல் ஆக்குவேன். இதுக்காக தானே உன்னை விட்டுட்டு போனேன் அந்த பொம்பளை, அவளையும் கடைசியாக பிடிப்பேன். அவள் இங்கே இல்லை, அவள் அந்த ஆளோட எங்கேயோ செட்டில் ஆகிட்டா, அவளை வர வைப்பேன், வர வைக்கிறது என் வேலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே படுத்திருக்கீங்க. இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து நீங்களோ யோசிச்சுட்ருக்கீங்க, என்ன பண்ணுறது, என்ன பண்ணி அந்த பொம்பளையை இங்கே வர வைக்கிறது, அந்த ஆளையும் அந்த பொம்பளையும் இங்கே வர வைக்கணும், 2 பேத்தையும் ஒட்டுக்கா தூக்கணும், எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க வந்து என்ன மச்சான் பலத்த யோசனையில் இருக்க அப்படின்னு கேட்குறா. இல்லடி, என்ன பண்ணாலும் வரமாட்டேங்கிறாளே, பாம்பு பொந்துக்குள்ளே இருக்கிற மாதிரி போய் உட்காந்துக்கிறா, அவளை எப்படி இங்கே வர வைக்கிறது, வெளிநாட்டில் இருக்கவளை இங்கே நம்ம எப்படி வர வைக்கிறது? வெளிநாட்டுக்கு போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த இடத்துல நம்ம ஆளுங்களோட அவங்க ஆளுங்க அதிகமாக இருக்கும்போது நமக்கு ரிஸ்க்கு. அதே இங்கே வர வச்சு அடிக்கிறான் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எனக்கும் இங்கே தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதான் யோசிச்சுட்ருக்கேன், எப்படி அவளை வர வைக்கிறது? இப்படி சொல்கிறியா, ஒவ்வொருத்தனையாக தூக்குனால வரமாட்டா, பெருசாக நீ பண்ணணும். என்ன மச்சா சொல்கிற, ஒன்று நல்லதா இல்லை கெட்டதா ஏதோ ஒன்று பெருசாக நடந்தா கண்டிப்பாக வருவா. மச்சா நீ சொல்கிறது ஆமாம், உனக்கு புரியலையா? ஒன்று அந்த ஆளோட பையனுக்கு கல்யாணம் அந்த மாதிரி எதாவது நடந்தால் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை அவன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடி இப்படி சொல்கிற? இல்லை மச்சான், அவனுக்கு ஏதோ ஒன்றுனா கண்டிப்பாக மனசு துடிக்கும்ல, பறந்து வருவாங்கள்ல, அப்போ அது பொம்பளை வருவாளா கூட, அந்த ஆள் இருக்கிற தவிர தானே அவள் இருக்கா, அப்போ கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குடி அப்படிங்கிற. சரி மச்சான், இப்போ அதுக்கான நெக்ஸ்ட் மூவை கரெக்டாக பண்ணிட்டா, அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக நினச்சதை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஐடியா பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன் டே வந்துட்டு நீங்கள் கேஸ் விஷயமா எங்கேயோ வெளியில் போயிருக்கீங்க. அப்போ வந்துட்டு அந்த கேஸுக்கு ஆப்போசிட்டாக உள்ளவங்க வந்துட்டு அவங்கள வந்து துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ நீங்கள் வந்து லாயராக தான் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அதனால் இப்போ ஐடென்டிஃபை காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து ஓடுறீங்க. ஓடிட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போகிறீங்க. அந்த ரோட்டில் யாருமே இல்லை, நைட் டைம். ஸோ நீங்கள் அப்படியே ஓடிட்டு அங்கே ஒரு கார் ஆப்போசிட்டில் வருது, அதில் போய் ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு போய் குறுக்க நிற்கிறீங்க. அப்போ பக்கத்தில் வந்து சடனாக பிரேக் போட்டு நிறுத்து. எட்டி பார்த்தா சுகா, நீங்கள் வந்து
இவனா இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ சுகாவோ என்ன அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வரான். அப்போ நீங்கள் என்ன ஒரு கேங் துரத்திக்கிட்டு வருது அப்படிங்கிறீங்க. எதை கேங்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் லாயர் மேடம், சும்மா இருக்காமல் இருக்கிறவங்கள்ட்டலாம் வம்பில் திருப்பிங்க அதான் அப்படின்னு பேச நேரம் இல்லை, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. எதை உங்களுக்கு ஹெல்ப்பா, லாயர் மேடம் ஹெல்ப் கேட்டு பண்ணாமல் இருப்பானா, சரி வாங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, அவனுங்க ஒரு கேங்கே தோத்திட்டு, ஹலோ லாயர் மேடம் நான் மாஃபியா கிங்கு மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டாக அவன் கன் எடுத்து அப்படியே அவனுங்களை பாயிண்ட் பண்ணி அவனுங்களெல்லாம் வந்து ஷூட் பண்ணுறான். 2 பேத்துக்குள்ளே கன் ஷூட் நடக்குதுங்க. அட பாவி, உன்னை காப்பாற்றுவேன்னு வந்தால் நீ என்னடா என்னை போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்ணிட்டு போதா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி உட்காந்து புலம்பிட்டே இருக்கீங்க. சுகா அவங்கள அப்படியே பின்னாடி ஹோல்ட் பண்ண மாதிரி வச்சுட்டு தான் எல்லாரையும் ஷூட் பண்ணியிருக்கான். ஏய் கொஞ்ச நேரம் அமைதியாக இறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாரையும் ஷூட் பண்ண, அவனுங்களோ டப்புன்னு ஷூட் பண்ணதில்ல. அவன் கார் ஆல்சோ வந்துட்டு அந்த கண்ணாடிலாம் உடஞ்சி டயர்லாம் பஞ்சர் ஆயிடுது. அப்படி இருந்தும் சுற்றி காருக்கு பின்னாடி உட்காந்து அவன் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கான். அப்புறம் இன்னொரு சைட்லேருந்தோ இன்னொரு கார் வந்து அவனுங்களை அட்டாக் பண்ணவும் அவன் இதுக்கு மேலே முடியாது, இவன் சொன்ன மாதிரி நம்ம பேசாமல் இங்கேருந்து இப்போ போகிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவன்கிட்டயும் வந்துட்டு கன் அதிகமாக அவன் எடுத்துகிட்டு வரல. 2 கன் தான் வச்சுருக்கான். அதில் ஒரு கன் ஃபுல்லாக லோட் பண்ணதை முடிச்சிட்டான். ஸோ 2வது கன் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இங்கே நிற்கிறது வேஸ்ட் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு இழுத்துட்டு ஓடுறான். ஐயோ எங்கேயா காப்பாற்ற சொன்னால் காட்டுக்குள்ளே இழுத்துட்டு ஓடுறா அப்படிங்கிறீங்க. ஏய் உசுரோட இருக்கணும்ல, அப்போ மூட்டு வாடி அப்படின்னு இழுத்துட்டு ஓட, எதை அப்படின்னு பார்த்து மறைக்கிறீங்க. இப்போ சண்டை போட நேரம் இல்லை, உனக்கு உசுறு வேணும்னா என் கூட வா, இல்லைன்னா சொல்லு, உன்னை விட்டுட்டு அவனுங்க கிட்ட நானே கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு எஸ்கேப் பார்க்குறேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக பின்னாடியே போகிறீங்க. அவனுங்களோ நம்ம சொன்ன மாதிரி பிளான் சக்ஸஸ், பாஸ் சொன்ன மாதிரி பண்ணியாச்சு, வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவனுங்க கிளம்பிடுறானுங்க. இன்னொரு ஜீப்பில் வந்தவனுங்களா என்னடா உள்ளே ஓடிட்டாங்க, வாங்கடா தேடுவோம் அப்படின்ட்டு இறங்கி தேட உள்ளே போகிறானுங்க. நீங்களோ ஆக்சுவலி நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க, உங்கள் ஆளுங்க தான் அது இந்த பக்கம் தனியாக வர்றது தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கோ அவங்க அம்மாவை பழி வாங்கணும், ஸோ அவனை வச்சு நீங்கள் உங்கள் அம்மாவை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்காக நீங்கள் போட்ட பிளான் தான் இது. உங்களுக்கு இப்போ ஓடி வந்துட்டு போது நம்மளை காப்பாற்றணும்னு இவ்வளோ பண்ணுறானே, நம்ம இப்படிலாம் பண்ணுறது தப்பு அப்படின்னு மனசில் தோணுது. இருந்தாலும் இல்லை நம்ம எடுத்த முடிவு கரெக்டு தான், அவளை வர வச்சு அப்பாவுக்கு பண்ண துரோகத்துக்கு அவளை முடிக்காமடக்கூடாது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நீங்களோ மனசை கல்லாக்கிட்டே இப்போ அவன் கூட ஓடுறீங்க. அவனும் ஓடி வந்தவன் ஒரு இடத்துக்கிட்ட ஸ்டாப் ஆகி அப்படியே மூச்சு வாங்க. நீங்களோ ஏன் இப்படி பின்னாங்கால் பேரட்டில் அடிக்க ஓடி வந்த அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அடிங்க உன்னை அங்கேயே விட்டு வந்துருக்கணும், அப்போ உன்னை போட்டு தள்ளிப்பானுங்க அப்படின்னு. அவனுங்க தான் வரவே இல்லையே, எதை அப்படின்னு இப்போ தான் திரும்பி பார்க்குறான். அடியே இதை முன்னாடியே சொல்கிறதுக்கு என்ன எங்கடா சொல்ல விட்டு டாக வாக்கிங் கூட்டிகிட்டு வர மாதிரி இழுத்துட்டு ஓடி வந்துட்டு பேச்சா பேசுகிறனி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே முறைக்கா இங்கே இப்போ சுற்றி முற்றி பார்த்து என்ன ஒரே இருட்டாக இருக்குது. அப்புறம் காட்டுக்குள்ளே லைட் செட்டிங்கை போட்டு வச்சுருப்பாங்க. அது சரி வா திருப்பி போகலாம். எதை அவனுங்க அங்கேயே நின்றுட்டு இருந்தா அங்கே நிற்பானுங்க. ஆமாம் நம்ம வரணும்னு அங்கே நின்றுட்டு தான் என்ன பண்ணுவேன், அப்படி ஒன்று இருக்கோ. நான் ஒரு ரெடி பண்ணது ஒரு வண்டி தான், இன்னொரு வண்டி யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன யோசிக்கிற, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இங்கே உங்கள் கேங்கும் அதே யோசனை தான். நம்ம ஆளுங்க ஒரு வண்டியில் தானே போனோம், இன்னொரு ஆப்போசிட்டில் வந்தது யாரோடது தெரியலையே, அதுதான் பயங்கரமாக தாக்குச்சு, இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுங்களும் யோசிச்சுட்டு இப்போது இதனால் குயினுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருப்போது, வாங்கடா நம்மளும் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு திருப்பி போனவனுங்க உள்ளே வந்து இவனுங்களும் காட்டுக்குள்ளே வரானுங்க. இங்கே நீங்களும் சுகாவும் இப்போ என்ன பண்ணுறது, நைட்டில் இங்கே இருந்துட்டு காலையில் விடிஞ்சதும் வெளியே போக வேண்டியதான் அப்படிங்கிறான். எதை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாடி அப்படி சொல்லிட்டு அவன் அப்படிங்கிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவன் ஷோல்டரில் ஒரு புல்லட் இறங்கியிருக்கு, அதை கிராஸ் பண்ணிட்டு தான் போயிருக்கு, நல்ல வேலை உள்ளே இல்லை. நீங்கள் அப்படியே அடிபட்டுருக்கு, பிளட் வருது. இப்போ நம்மகிட்ட இல்லை நான் சொன்னேன், என்ன பண்ணுறது அப்படிங்கிறான். நீங்கள் ஐயோ நம்மளால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க கிட்ட தான் எந்த புல்லட்டும் மேலே படாத மாதிரி தானே ஷூட் பண்ண சொன்னோம், வெறும் காரை மட்டும் தானே பண்ண சொன்னோம், இவனுங்க இன்னொரு குரூப் யாராக இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே நீங்கள் வேறு யாராவது நம்ம ஆப்போசிட் டீமா அவங்களுக்கு எப்படி நம்ம வர்றது தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு யாரை தாக்க வந்திருக்கானுங்கன்னா ஒன்றுமே புரியலையேன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்புறம் சரி அப்படின்ட்டு அவனை நீங்கள் பார்த்து நான் உங்கள் காரில் ஃபஸ்ட் எய்ட் கிட்ட இருக்கும்ல நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போகிறீங்க. வேணாம் இப்போ இங்கேயும் வெளியே போகிறது ஆபத்து அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது காடு தானே, ஏதாவது இங்கே மூலிகை கிடைக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எது என்னமோ காட்டுவாசி மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு. அது கொஞ்சம் எனக்கும் தெரியும், இதெல்லாம் பற்றி படிச்சிருக்கேன் அதான் அப்படிங்கிறீங்க. அவனோ இல்லை பரவாயில்ல
காலையில் வெளியே போய் பார்த்துக்கலாம், இப்போ நீ எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிறான். இல்லை இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா செஃப்டிக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே வந்து ஒரு அருவி மாதிரி கொட்டிகிட்டு இருக்கு, பக்கத்தில் ஒரு பாறை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பொறுமையாக உட்கார வச்சுட்டு இங்கேயே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஐ மீன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்களோட ஷால் எடுத்து அந்த இடத்த அப்படியே வந்துட்டு க்ளீன் பண்ணி ப்ளட்டு வராமல் கட்டி விட்டு இருங்க வரேன் அப்படின்னு அக்கம் பக்கம் தேடி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அங்கே மெடிசன் ட்ரீலாம் பார்த்து அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே இலையை அரைச்சி அவன் முதுகில் வச்சு கட்டி விடுங்க. அவங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அங்கேருந்து ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு அந்த தண்ணியிலே வாஷ் பண்ணி இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறீங்க. அவன் அவங்கள என்னடி இல்லை பாய்சன் எதுவும் இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆமாம், இந்த காட்டில் பாய்சன் தேடி கண்டுபிடிச்சி வச்சுட்டு வரேன். ஏன்டா டே உனக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி என்ன சொல்லணும், திங்களடி போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கா. அவன் ஸ்மைல் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். ஆமாம், எதுக்கு இப்படி நீ இந்த பக்கம் வந்த அப்படின்னு. ஐயோ இதை யோசிக்க மறந்துட்டோமே அப்படின்னு. அது ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறீங்க. கிளைண்ட்டை காட்டுக்குள்ளே பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்குறான். நான் என்ன காட்டுக்குள்ளே மீட்டிங் வச்சுருந்தேன், ரோட்டில் தான் பேசிட்டு இங்கே இந்த பக்கம் பஸ் வருமானு நின்றுட்டு இருந்தேன். அப்போது தான் ஏன் உன்னோட கார் இல்லை ஸ்கூட்டி என்னாச்சு. ஐயோ பாயிண்ட்டாக கேட்குறானே, 4000 இவன் 1000 யோசிச்சுட்டு. அது வந்து என்னோடய ஸ்கூட்டியை பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால தான் இங்கே ஏதாவது பஞ்சர் ஓட்டுற கடை இருக்குன்னு பார்த்துட்டு வந்தேன்னா அந்த கடையில் தான் என்னை துரத்த ஆரம்பித்தாங்க. ஓ, ஆனால் இங்கே தூரத்தில் இந்த பஞ்சர் கடை இந்த மாதிரி அப்படின்னு அவன் அப்படியே ஏன்டா இப்படி சாவடிக்கிற, உனக்கு ப்ளட்டு போயிட்டே இருக்கட்டும்னு விட்டுருக்கணும், அப்படியாவது மயங்கி போயிருப்பேன் அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நீங்கள் ஒரு பாறையில் அப்படியே மெதுவாக சாஞ்சு படுத்துக்கிறீங்க. சுகா அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு பயங்கரமாக வலிக்குது. அவனும் அப்படியே படுத்துட்டு ஏதோ முணங்கிட்டே இருக்கான். அவனுக்கு தூக்கமே வரல. நீங்களோ ரொம்ப நேரமாக ஏதோ அனத்தால் சவுண்ட் கேட்குதே அப்படின்னு பக்கத்தில் பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க. அப்போ தான் சுகா தான். உனக்கும் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கா. ஸோ அப்படி வழி தாங்க முடியலையே அப்படின்னு வாமிட்டே படுத்து நீங்களோ அவன்கிட்ட போய் சுகா ஐயோ என்னதடி கொடுத்த, எனக்கு என்னென்னமோ பண்ணுது, சாக போகிறனோ அப்படிங்கிறான். நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. உனங்களுக்கே ஒரு நிமிஷம் எதையாச்சும் கொடுத்து ஏடா கூடமே ஏதாச்சும் அப்படின்னு எனக்கு என்னமோ பண்ணுது அதனால் அப்படின்னு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் தள்ளிப்போ அப்படின்னு தள்ளுங்க. அடியே குளிருதுடி, முடியலடி, அறிவுக்கு கீழே கொண்டு வந்து வச்சுருக்க, அறிவு கிட்டப்பலே நீலாம் லாயர் அடி அப்படின்னு. நான் லாயர்டா, டாக்டர் இல்லை, எந்த பிளேஸில் இருந்தால் எப்படி இருக்கும்னு எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் அப்படியே உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ண பார்த்தியா நைஸாக அத்துமீற தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு நகர்த்தி விட்டுட்டு இருக்கீங்க. அவனும் இல்லடி நிஜமாவே என்னால் முடியல, குளிருது, எவ்வளோ பெரிய மாஃபியா நீ, குளிருதுன்னு சும்மா இருடா, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சினிங்கிட்டே இருக்குங்க. பிகாஸ் அவன் ஃபேஸை வச்சு அப்படியே உங்கள் பின்னாடி அப்படியே பேக் தான் பண்ண மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ அவன் டைட் பண்ணிவிட்டு உங்களை அவனால் முடியல, அவங்க மூஞ்சை வச்சு உங்கள் முதுகில் அப்படியே தேக்க உங்களுக்கு ஒரு மாதிரி குறுகுறுன்னு. ஐயோ இவனை கரெக்ட் பண்ணான்னு வந்து நம்ம கரெக்டாகிடும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகா ப்ளீஸ் தூங்குங்க, தூங்குனா எப்படி தூங்குறது, தூக்கம் இந்த வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் இருக்காத இங்கேதான் எழுந்து போ, உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களை தள்ளுறான். அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. ஓன்ட்ட தாண்டி சொல்கிறேன் போடி இங்கேருந்து அப்படின்னு தள்ள. இல்லை சுகா உன்கிட்ட தான் சொன்னேன் ஒழுங்காக ஓடிடு, நானே மிருகமாக மாதிரி ஏதாவது பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட ட்ரெஸ்ஸை இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். ஓகே அவனை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் கிட்டே போய் அவன் பக்கத்தில் உட்காடுறீங்க. சுகா அப்படியே உங்களை பார்க்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே தேய்ச்சி விட அவனும் உங்களை ஹக் பண்ண வரான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லடி அந்த மூவிலெலாம் வருமே இந்த மாதிரி பண்ணால் ஃபீவர் குறைஞ்சிரும்டி அப்படிங்க போட அங்கிட்டு பாவப்பட்டு வந்து கை கால் தேய்ச்சி விட பார்த்தா நைஸாக என்ன அம்மா வாக்க பார்க்குறியா அப்படின்னு நீங்கள் கதை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சுகாவோ அது இல்லை அப்படின்னு வந்து அவங்க மேலே படுக்க அடி வாங்குவ நீ, பாவப்பட்டு உனக்கு எல்லாம் பண்ணால் எனக்கே நீ வந்துட்டு இப்படி பண்ண பார்க்குறியா, ஒன்றா தாண்டி நான் இங்கே மாட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல. நீங்கள் எதே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டானு ஒரு நிமிஷம் ஜெக் ஆகிட்டே அப்புறம் நம்மளை காப்பாற்ற வந்து இப்படி இருக்கோன்னு சொல்ல வரான் போல் அப்படின்னு பார்க்க உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாடி நான் இங்கே அப்படி மாட்டிக்கிட்டேன், இல்லாட்டி நான் பட்டுக்க என் வீட்டில் போய் ஜாலியாக ஏசி ரூமில் தூங்கியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ ஐயோ சரி இப்போ என்ன தான் பண்ணுங்கிற, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சும்மா ஹக் பண்ணிட்டு மட்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி பார்த்துட்டே இருக்கா, ஒன்று இங்கே படுத்து என் கூட கட்டி பிடிக்க விடு
இல்லைனா வெளியே போடி அப்படின்னு சொல்லி கத்துறான். என்னம்மா இவன் வீட்டுக்குள்ளே வந்து நான் உட்காந்துட்டு இருக்க மாதிரி வெளியே போங்கிறான். இருக்கிறது ஒரே ஒரு இடம், இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு சரி படுத்து தோளா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்பாடா அப்படின்னு அவங்க மடியில் படுத்துக்கிறான். ஏய் படு, நான் மடியில் படுத்துருவேன், தள்ளி போடா அப்படின்னு தள்ளுறீங்க. இவ ஒருத்தி கூட படுறி அப்படின்னு சொல்லி உங்களையும் இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அவன் ஹக் பண்ணிட்டு படுக்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நினைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. இப்படிலாம் பண்ணி டெம்ப்ட் பண்ண ஏதாச்சும் பண்ணிடுவேன்டி, அப்புறம் அம்மா வாயிட்டேன் ஆயா வாயிட்டேன்ட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். ஏதே அப்படியே நேராக படு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் உங்களை ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கான். ஒன்றும் பண்ணல, உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கு, நீங்களும் அப்படியே பேசாமல் படுத்துருக்கீங்க. அப்படியே 2 பேரும் தூங்கிடுறீங்க. மார்னிங் எழுந்து பார்க்கும்போது சுகாவை காணோம். நீங்கள் டக்குன்னு முழிச்சு எங்கே போனா இவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவனா அந்த அருவியில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து ஏய் எப்படி இருக்கு உனக்கு அப்படிங்கிறான். ஏதோ நான் தாண்டா உன்கிட்ட கேட்கணும், உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பார்த்தா தரல நல்லா தான் இருக்கேன். நைட்டு தாண்டா என்ன போட்டு படுத்தி எடுத்துட்டேன் அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் என்ன அப்படின்னு இப்போ தான் புரிஞ்சு பார்க்குறீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் டாப் கொஞ்சம் விலைக்கு உங்கள் வந்து ஹிப்பு தெரியுது, கண்ணு பாரு பார்க்குறத பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் சரி பண்ண அப்படின்ட்டு அவன் திரும்பிக்கிறான். பெரிய 2 பேரும் சரி போகலாம், இங்கே இருந்தோம்னா வேலைக்காகாது, வா 2 பேரும் போவோம், என் காரில் என்னோடய ஃபோன் இருக்கு, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறான். சரி அப்படின்னு 2 பேர் வெளியே போகலான்னு நினைக்கும் போது நீங்களும் நீ மட்டும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டா நானும் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஏன்டி எதில் போட்டி பண்ண விவஸ்தை இல்லை, இப்போ நம்ம குளிக்கிறதாடி முக்கியம், வாடி போவோம், நான் முன்னாடி எழுந்திரிச்சிட்டேன், நீ தூங்கிட்டு இருக்கேன், நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன், அதெல்லாம் தெரியாது எனக்கும் அப்படி. சரிடி இப்போ என்ன பண்ணணுங்கிற, கொஞ்ச நேரம் அந்த அருவியில் நான் குளிச்சுட்டு தான் வருவேன், குழந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு விட்டுறான். நீங்களும் போய் அந்த அருவியில் அப்படியே ஆடிட்டு இருக்கீங்க. 2 பேரும் அப்படியே சரின்னு அவனும் உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்க, நீங்கள் அவனை பிடிச்சி இழுத்துட்றீங்க. அவனும் அதுக்குள்ளே குதிச்சு ஏன்டி இப்படி படுத்து எடுக்கிற, நினச்சி விட்டுறாதடி. சரி நினைக்க மாட்டேன் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணி அடித்து விளையாண்டுட்டு இருக்குங்க. அப்போது சடனாக ஏதோ சவுண்ட் கேட்குது. அப்படின்னு சுகா அப்படியே அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா நிற்கிறீங்க. அப்போது அந்த இடத்துல எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்த கத்த, மற்றவங்களாம் ஓடி வர. இப்போ 2 பேருமே போச்சு மாட்டணும் ஆளுங்க ரவுண்ட் பண்ணிட்டாங்க பிள்ளைக்கு வா அப்படின்னு சொல்லி இவங்க கைப்பிடிச்சிருக்கா. 2 பேரும் அப்படியே ஓட்டிங்க. இப்போ தான் நீங்கள் அந்த ஆளுங்களே பார்க்குறீங்க, இவனுங்க யாரும் நம்ம ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி யோசிக்க. அப்போ சுக்காவோ இதெல்லாம் அந்த குயினோட ஆளுங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறான். ஏத்த அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது அவனுங்க உங்களை ரவுண்டு பண்ண 2 பேரும் அப்படியே நடுவில் நிற்கிறீங்க. அப்போ சுக்கா அவனோட கன் எடுக்க உங்களை அப்படியே ஒரு கையால் உனக்கு ஒன்றும் ஆகாது பயப்படாது அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிக்கும். நீங்கள் அவனை அப்படியே தள்ளிவிட்டு இப்போது உங்களோட பென் சைடு சொல்லி வச்ச அந்த 2 கன்னை எடுத்து அப்படியே நீங்கள் பாயிண்ட் பண்ண உங்களை சுகா அப்படியே ஒன்றும் புரியாமல் முழிக்க, நீங்களோ இவனுங்க ஒன்றும் யாழ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களெல்லாம் டப்புன்னு போடுறீங்க. சுகாவும் அப்போ வந்துட்டு கன்னை வச்சு ஷூட் பண்ணுறான். அப்படியே உங்களை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே ஸோ எல்லாரையுமே ஒரு 5-6 பேர் தான் வந்துருப்பானுங்க. ஸோ அவனுங்களை நீங்கள் முடிச்சுட்டு நிறைய பேர் உள்ளே வந்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். வா அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு ஓடுறீங்க. சுகா அப்படியே நின்று யார் நீ அப்படிங்கிறான். நீங்கள் அதெல்லாம் இப்போ சொல்ல நேரம் இல்லை வா அப்படின்னு சொல்லி அப்படியே இழுத்துட்டு ஓடும் போது சுகா கண்டுபிடிச்சிட்றான். உங்களை அப்படியே பார்த்து குயின் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அது வந்து அப்படின்னு சொல்லி திணற டக்குன்னு உங்கள் கை விட்டுட்டு ஓ எல்லாம் உங்கள் பிளானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது புரியுது ஏதோ பிளான் பண்ணியிருக்க, என்னை போட்டு தள்ளுறதா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் இல்லை, இங்கே இருக்கிறது ஆளுங்களே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. உன் ஆளுங்க இல்லையா? இல்லையே, அந்த ஜீப்பில் உள்ளவங்களாம் உன் ஆள் தான், எனக்கு நல்லா தெரியும், போய் சொல்லாத அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நீ நைட் துரத்திட்டு வந்தது மட்டும்தான் ஆளுங்க, ஆனால் இப்போ இங்கே உள்ளே இருக்கிறது ஆளுங்களில் சொன்னா கீழே நம்ம உயிர் காப்பத்து வா போகலாம் அப்படின்னு இருக்கிறீங்க. முடியாது வரமாட்டேன் அப்படிங்கிறான். நீ ஒரு மாஃபியா கிங், குழந்த மாதிரி பண்ணாத வா அப்படின்னு இருக்கிறீங்க. இல்லை உன் பிளான் என்னான்னு தெரியாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு நிற்கிறான். ஒரு பிளானும் இல்லை, உன்னை ஏமாற்றி என் கூட அது வந்து அப்படியே உங்க கிட்ட நெருங்கி வரான். அது சுகா அப்படின்னு திணறீங்க. கிட்ட வந்து நின்று அப்போது லாயர் மேடம் தான் மாஃபியா குயினும், இதை தெரியாமல் நான் தெரிஞ்சிருக்கேன், என்னை வச்சு நல்லா கேம் ப்ளே பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க. இப்போ இதெல்லாம் பேச நேரம் இல்லை, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. உங்களை அப்படியே மறைச்சிட்டு அவனும் அப்படியே வெளியே நடந்து போகிறான். நீங்கள் அவன் பின்னாடியே ஓடுறீங்க. 2 பேரும் அப்படியே ஓடி வந்து வெளியில் வந்துடுறீங்க. அதுக்குள்ளே மறுபடியும் அவனை உங்களை துரத்திட்டு வந்த ஆளுங்களாம் வரும். நீங்கள் சுகா அப்படின்னு கூப்பிட அவனும் எனக்கு தெரியும் என்னை காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லி உங்களை மறைச்சிட்டு போகிறான். இவன் வேறு நேரம் காலம் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை படிச்சு எழுத்துட்டு மறுபடியும் எழுத்துட்டு விட்ரி அப்படின்னு அவன் கத்துறான். இப்போது இப்படி மறைச்சி நிற்க நேரம் இல்லை வா அப்படின்னு சொல்லி எழுத்துட்டு ஓடும்போதே நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோன் ஆல்சோ வச்சுருக்கீங்க. அதை எடுத்து உங்கள் ஆளுகள்கிட்ட எங்கடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும்
நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனுங்களும் அந்த இடத்த சொல்ல, நான் வந்துட்டே இருக்கேன், சீக்கிரம் வந்து கார் எடுங்க அப்படின்னு சொல்லவும் அவனுங்க உள்ளேருந்து கரெக்டாக எல்லாம் வெளியே வந்துடுறானுங்க. வந்து காரை ரெடி பண்ணி உங்களுக்கு வச்சுருக்கா நீங்கள். அவன் அப்படியே சுகா அவங்களே பார்க்குறான். அட்டி பாவி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சுகாவோட காரை டக்குன்னு ஓப்பன் பண்ணி அவன் ஃபோனை மட்டும் எடுத்து கையில் கொடுத்துட்டு அவனையும் இழுத்து அவன் அந்த கார்லேயே போட்டுட்டு எல்லாம் இங்கேருந்து கிளம்பிடுறீங்க. இப்போ சுகா அப்படியே தலையில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் உட்காந்துட்ருக்கான். உங்கள் அப்பாவோ திருத்துன்னு முழிச்சிட்டு என்னம்மா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க நீங்கள் அது வந்து சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ டவுன் பண்ணி அப்படியே உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு அழுறீங்க. என்னடா பண்ணி வச்சுருக்க, இதுக்கு தான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன்னுடா, கேட்கவே இல்லை நீ அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அழுக. என்னால் முடியலப்பா, எப்படி எப்படி என்னால் சும்மா இருக்க முடியும், உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டு அந்த பொம்பளை ஓடி போச்சு, குழந்தையா இருந்து என்னையை கூட விட்டுட்டு ஓடி போயிட்டா, அந்த பொம்பளையை சும்மா விட சொல்கிறீங்களா, நான் தான் உன்கிட்ட சொல்லி தானேம்மா வளர்த்தேன், உனக்கு பழி வாங்குற எண்ணம் வரக்கூடாது தானே, அவங்க போயிட்டா அவளோட லைஃப்பை அவள் பார்த்துக்கட்டும், நீ எதுவும் பண்ணாதன்னு சொல்லி தானே வளர்த்தேன், ஏன்டா இப்படி மாறி நிற்கிற நீ அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கேட்க. சுகாவுக்கா ஒன்றும் புரியல, இங்கே என்ன நடக்குது, அப்பனும் பிள்ளைங்க என்ன ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக. இப்போ நீங்கள் சொல்லி காட்டிங்க உங்களுக்கு சின்ன வயசில் இப்படி விட்டு வந்தது, அதுக்கும் என்ன நீ கல்யாணம் பண்ணணும்னு நினச்சதுக்கும் என்னடி சம்மந்தம் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா எங்கள் அம்மாவை உங்கள் அப்பா தான் கல்யாணம் பண்ணிக்காரு. எதை புரியலையா, அங்கிள்னு சொல்லி ஒருத்தவங்க கூட சுற்றிட்டு இருக்கானே அவன் அங்கிளே இல்லை, எங்கள் அம்மாவை ஆசைவாதை காட்டி எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆனதும் கூட்டிகிட்டு ஓடின நாயே அந்த நாய் தான். அவன் கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மாவை உங்கள் அப்பன்ட்ட விட்டுருக்கான். அவங்க 2 பேரும் ஒன்றும் அண்ணன் தங்கச்சி கிடையாது, இல்லீகல் அஃபேரில் இருக்கிறவங்க. அண்ணன் தங்கச்சின்னு போய் சொல்லி உங்கள் அப்பாவையும் சேர்த்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்லி அவங்ககிட்டேருந்து அவங்கள பிரிக்கிறதுக்கு முடியாது, உங்கள் அப்பா அதெல்லாம் நம்ப மாட்டார்னு சொல்லி தான் நான் ஒரு மாஃபியா குயினான்னு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே பூந்து அவளை அவங்கள்ட்டேருந்து பிரித்து அவ்வளோ அந்த ஆளையும் கொல்லணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல, இதான விஷயம், இதை நீ சொல்லித்தான் நானே போட்டிருப்பேன் டார்லிங் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்ல, எதை அப்படின்னு முழிக்கிறீங்க. என்ன ஸ்டெப் மாமான்ட்டா எல்லாரையும் எல்லா ஸ்டெப் மாமும் நல்லா பார்த்துக்கிறதில்ல, உனக்கே தெரிஞ்சிருக்கணும், நீயே சொல்ல பெத்த ஒன்றையே விட்டு ஓடி இருக்கு, என்ன மட்டும் எப்படி நல்லா பார்த்துருக்கும், இந்த பொம்பளை வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பன் சரியில்லை, என்னையவே எவ்வளோ டார்ச்சர் பண்ணான், அதான் அவங்க 2 பேர்த்தையும் விட்டு நான் இங்கே ஒதுங்கி வந்து உட்காந்துருக்கேன், எனக்கே அவளை பிடிக்காது தான், இப்போ உனக்கும் பிடிக்காதுன்ட்டில, வா சேர்ந்தே அவங்கள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல, அவங்க அப்பாவுக்கும் இதில் சம்மதம் இல்லை. இல்லை தம்பி வேணாம், என் பொண்ணு நல்லா இருக்கணும், என்ன மாதிரி என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால தான் இதெல்லாம் விட்டு அவளை இத்தனை வருஷமாக ஒதுக்கி வச்சிருந்தேன், அவளை லாயருக்கு படிக்க வச்சு நல்லபடியாக இருப்பான்னு பார்த்தா திருப்பி இதையே பண்ணிட்டு நிற்கிறான். இந்த பாரு, நீ இனிமே மாஃபியா குயின் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டு விலகிரு, உனக்குன்னு ஒரு கல்யாணம், உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்ல, சரிப்பா அப்படின்னு நிற்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு பழி வாங்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் சுகாவுக்கும் புரியுது. சுகாவோ உங்கள் அப்பா கிட்ட, நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்கிறேன், உங்களையும் பார்த்துக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வாசப்பட்டதும் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் இன்ஃபார்ம் பண்ணி 2 பேத்துக்கும் மேரேஜ் நடக்குது. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கூட வராங்க, ஏன்னா அவன் மேரேஜ் அப்படிங்கிறனால. அப்போது அவங்க மேரேஜ்க்கு உங்கள் அப்பாவை வீல் சேரில் வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க. உங்கள் அம்மா இதை பார்த்ததும் ஷாக் ஆகி இவன் அப்படின்னு சொல்லி முழிக்க, என்ன ஷாக்காக இருக்கா ஸ்டெப் மதர், அவரோட பொண்ணு தான் என்னோட பொண்டாட்டி, இந்த சிட்டியை ஆட்டி படைக்கிற த கிரேட் மாஃபியா குயினும் அவளே தான். எதை அப்படின்னு பார்க்க ஆச்சரியமாக இருக்குதா, வேணான்னு தூக்கி போட்டு வந்த புருஷனும் பிள்ளையும் உசுரோடு இருக்காங்க, அதுவும் இவ்வளோ நல்லா இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்கன்னு அப்படியே அதிர்ச்சியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்ன என்ன உளறீங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அப்பயும் சொல்கிறாங்க. சி வெக்கமால, கூட படுத்தவனை கூட போகிறவன் போய் சொல்லி எங்கள் அப்பாவை கரெக்ட் பண்ணி இத்தனை வருஷமாக நீ இருந்துட்ட, இதுக்கப்புறமா உன்னை இப்படியே விட்டுருவோமா அப்படின்னு சொல்லாம தான் அவனோட அப்பா, சுகா என்ன பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு வர. யோ நிறுத்தியா, என் அம்மா இருக்கும் போதே இந்த பொம்பளை கூட போனவன் தானே நீ, உன்னையுமே ஏதாவது செய்யணுன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஃபஸ்ட்டமாக சிக்கினீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்க. சுகா என்ன சொல்கிற அப்படின்னு, இத்தனை வருஷமாக உன்னை விட்டு வச்சதே ஏதோ போனால் போகட்டும், என் அம்மா சாகும்போது உன்னை ஒன்றும் பண்ண வேணாம்னு சொன்னால தான், ஆனால் இப்போ கூட நான் எதுவும் பண்ணலாம், என் அம்மாவுக்கு நான் வந்துட்டு நல்ல மகனே இல்லை, தோ இவ ஒரு பொண்ணு, அவள் அப்பாவை இப்படி பண்ணிட்டு போன பொம்பளையை சும்மா விடக்கூடாதுன்னு இத்தனை வருஷமாக வைராக்கியமாக இருந்திருக்கா, அப்போது அவளோட ஆசையை நிறைவேற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இப்போது என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் பதறிக்கிட்டாங்க நிற்கிறாங்க. அப்போ அந்த அங்கிள், ஐயோ என்ன விடுங்கடா, உங்கள் குடும்பம் சரியில்லை என்ன போட்டுறாதீங்கிற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறான். இதுக்கெல்லாம் மெயின் கல்பரேட்டே நீ தான், எங்கள் அங்கிள் ஓடுற அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே அவனை தரன்னு உள்ளே இழுத்துட்டு வர. டே என்னை விட்டுடா, என்னை விட்டுடா, டே
ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு இன்னொரு குடும்பத்தை நாசம் பண்ண வந்து உட்கார்ந்த நீங்கள்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு ஃப்ரைடே பிடிச்சி தள்ள பசுகாவை இவங்களெல்லாம் கொல்லக்கூடாதுடா, அதை விட தண்டனை ரொம்ப அதிகமாக கொடுக்கணும், கொண்டுட்டா உடனே உசுறு போயிடும். அதுவும் இல்லாமல் நான் எங்கள் அப்பனை கொல்ல மாட்டேன்னு எங்கள் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் எங்கள் அப்பனை அப்படின்னு சொல்லி பார்க்க இந்த ஆளுக்கு சாப்பாடே இல்லாமல் ரூமில் போட்டு அடைங்க அப்படியே கடந்து சாகட்டும். அன்புனா என்ன பாசம்னா என்ன தெரியாத ஆளுக்கெல்லாம் இனிமேல் எதுவுமே கிடைக்கக்கூடாது, இப்படியே தனிமையிலே கடந்து சாகட்டும், தான் இவனுக்கு கொடுக்குது அப்படின்னு அவரை நாடு கடத்த சொல்லிட்டு அடுத்த உங்கள் அம்மா கிட்ட இது நீ தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விட்டுறான். நீங்களும் அப்படியே கிட்ட போய் நீ எல்லாம் ஒரு பொம்பளை, புருஷனுக்கு இப்படி ஆகிட்டா கண்ணுக்கு கண்ணாக பார்த்துக்கதை விட்டுட்டு ஓடி போனவன், அதுவும் குழந்த ஒன்று இருக்குன்னு உனக்கு நினைப்பே இல்லைல்ல, உனக்கு ஓ சுயநலம் தான் முக்கியம். அதனால் இவளை ப்ராஸ்டியூட் பண்ணுற இடத்துல கொண்டு போய் விடுங்க, இவளுக்கு அத்தானே முக்கியம், இந்த சொக்கத்துக்கு தானே ஓடி போனான், அதனால் இந்த இன்ஜெக்ஷனை போட்டு கொண்டு போய் விடுங்க, வாழவும் முடியாமல் சாவும் முடியாமல் ஒவ்வொரு தினமும் சாகணும், அதான் நான் கொடுக்குற தண்டனை அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அங்கிள் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே சொல்ல, டேய் சும்மாறா என்னை விட்டு தம்பி தெரியாமல் பண்ணிட்டேம்மா விட்டுருமா அப்படின்லாம் இருந்தாலும் கெஞ்ச, என்னடா சொன்னேன், என்னை துணியை கழட்டி போக்கணும்னு ஆசைப்பட்டல, இப்போது ஊரே பக்கம் உன் துணியை கட்டுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் முன்னாடியும் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே அப்படின்னு நீங்கள் கத்தவும் ஃப்ரைடே தோ உங்கள் ஆணையை நிறைவேற்றிக்கிறேன் ராணி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட அந்த ஆள் அப்படியே குறி உட்காந்து அழுகுறான். வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு போனால் மானா எங்களுக்கு போனால் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் 2 காலையும் வெட்டி எங்கள் அப்பா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அவனையும் இப்படி பண்ணி விடுங்க, இவனுக்கும் அதே மாதிரி தான் இவங்க அப்பா கொடுத்த மாதிரி சாப்பாடு தண்ணி இல்லாமல் காலையும் வெட்டிட்டு இவன் கஷ்டப்படுறதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி அவனையும் காலை வெட்டி அவனோட வேலைகளை அவனே செய்ய முடியாமல் அப்படியே கடந்து சாகட்டோன்னு 3 பேருக்கு தண்டனை கொடுத்துட்டு இப்போ சுகா பக்கம் திரும்புறீங்க. அப்படியே சுகா சரி அதான் நீ நினச்சதெல்லாம் நடந்துருச்சு, இப்போது நீ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் கையை பிடிச்சி என்ன சொல்கிறீங்க, அப்போ கல்யாணம் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணேன்னா இஷ்டம் இல்லைடி, இதுக்காக தானே நீ பிளான் பண்ண, அதான் உன் பிளான் எல்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டேனே, இப்போ நான் உனக்கு தேவையில்லைல்ல, யார் சொன்னா அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே இழுத்து சுகா லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண சுகா ஆச்சரியமாக பார்க்க மற்றவங்களாம் ஸ்மைல் பண்ண நீங்கள் எனக்கும் ஒன்று பிடிக்கும் ஆனால் இதுக்காக ஒன்று யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கக்கூடாதுதான் அப்படிங்கிறீங்க. அவன் திருப்பி உங்களை கிஸ் பண்ணிட்டு எனக்கும் தெரியும் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு ரிங் சேஞ்ச் பண்ணி 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. எங்கள் 2 பேரும் ஹாப்பியாக அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்துக்கிறதுங்க, அவருக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கா. ஓகேடா இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.